ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தெங்கால ஆசிரமன்ட்டு ஒரு இடம். இங்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இந்த இடத்தெல்லாம் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கணும்னு நினச்சேன். அப்படியே இந்த பிளேஸ் ரிவ்யூ பண்ணிடலாம்னு நினச்சேன். வாங்க பார்க்கலாம். இந்த வாங்க, நான் இந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது. அது கீழே தான் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இந்த பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்கு. பார்த்தீங்களா, இது உங்களுக்கு இந்த டேஸ்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இதை சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லணுமா உங்களுக்குன்னு தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். இது சாப்பிடாதவங்களுக்கு சொல்கிறேன், சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, நல்லா பாருங்கள். நல்லா இருக்கு guys, செம்மையாக இருக்குது, புளிப்பாக இருக்குது. உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இடத்த பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. புளிப்பாக இருக்குது guys, லைட்டாக. பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது இந்த இடத்த, அந்தளவுக்கு இருக்குது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது இடமே. நம்ம உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன் வாங்க. இந்த கோகனட் இளநீர் தெரியுங்களா, அது ரொம்ப கிட்டியாக தான் இருக்குது. நானே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. வாங்க காமிக்கிறேன். இதை பார்த்தீங்களா, ரொம்ப டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது, கிட்டே தான் இருக்குது. ஆனால் வருங்க, வேற எந்த இடத்துல சுற்றி காமிக்கணும். ரொம்ப நேச்சராக இருக்குது இடமே, ஃபுல்லாக நேச்சராக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி வில்லேஜ் சைட்லாம் வாங்க, சுற்றி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மைண்ட் ஏதாச்சும் அப்செட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து இப்படி அப்படி சுற்றி பார்த்துட்டு போங்க. உண்மையில் நல்லாயிருக்கு. இது சாப்பிடாமல் இருக்க முடியல, சாப்பிட்டா ரொம்ப கோல்ட் ஆகிடும். இருந்தாலும் ஒன்று சாப்பிடணும் போது வந்து, அதனால ஒன்று சாப்பிட்டுருக்கிறேன். செம்மங்க. செம்மங்க இடமே. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து வேறு எங்கேயாச்சும் போயிட்டு ரிவ்யூ எடுத்து காமிக்கிறேன். இந்த இடத்துக்கு சும்மா ஒரு ஒர்க்காக வந்தோம், இந்த இடத்த உங்களுக்கு சுற்றி காமிக்கலான்னு தான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். ஆனால் நல்லாயிருக்கு. நீங்களே இதே மாதிரி வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க.
எல்லோரும் இந்த வீடியோ பார்க்க வந்தாங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதே மாதிரி டெய்லி ஒரு ரிவ்யூ எடுத்து போடுறேன். ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். இது வந்து சாதாரண நெல்லிக்காய். அந்த இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் காட்டு நெல்லிக்காய் இருக்குது. அது உங்களுக்கு அர்த்தம் காமிக்கிறேன், வாங்க போகலாம். பைக்கில் போயிடலாம். பிளேஸ் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. செம்ம நேச்சராக இருக்குது ஃபுல்லாகவே. பாருங்கள், நம்ம இப்போ இதுக்குள்ள தான் போக போகிறோம். வாங்க கைஸ், உங்களுக்கு நான் இப்போ மேன் வர்சஸ் வேர்ல்டு மாதிரி மேன் வர்சஸ் வைல்டு. நான் மேன் வர்சஸ் வேர்ல்டுன்ட்டேன், தப்பு எடுத்துக்காதீங்க. வாங்க அப்படியே வ்ளாக்ஸ் பண்ணுவோம். இதுவும் தப்பாக சொல்லிட்டேன், வ்ளாக்ஸ் இல்லை, விளாக்ஸ், VLOGS வ்ளாக்ஸ். இந்த பார்த்தீங்களா, இதுதான் காட்டு நெல்லிக்காய். இங்கே தான் அறுக்கிறதுக்கு வந்திருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது மேலே, உங்களுக்கு அறுத்து நான் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று காமிக்கிறேன். இது வந்து எந்த பழ மரம், இது வந்து காட்டு நெல்லிக்காய் மரம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மரம் வந்து இது அத்திப்பழம் மரம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்களா, கிட்டியாக இருக்குது பாருங்கள், அத்திப்பழம் பாருங்கள். இது அறுக்கலாமா இல்லையான்னு தெரில, ஓனர் வந்து கத்துவாங்க. அப்புறம் இது இன்னும் கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜ் இல்லை, அறுக்கலான்னு பார்த்தா. நான் மோஸ்ட்லி ஓனரை கேட்டு அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. நான் அத்திப்பழம் பழம் வந்து நான் செடி வந்து அங்கே தான் பார்த்துருக்கு. ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு, நம்ம ஹைட்டு தான் இருக்கும் அது. இப்போ பார்த்தா நான் இங்கே தான் வந்து மரத்தெல்லாம் பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டியாக இருக்குது பாருங்கள் அத்திப்பழம். இது நான் காட்டு நெல்லிக்காய் கொஞ்சம் அறுத்தட்டும், அதே போதும்னு நினைக்கிறேன். வேணா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அறுத்து காமிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல, இதுதான் பக்கத்துலேயே இருக்குது. அத்திப்பழ மரம், இது இழந்த மரம், இது வந்து காட்டு நெல்லிக்காய் மரம். வேறு இன்னும் நிறைய இருக்குது, வாங்க அப்படியே. இது வந்து தேக்கு மரம்னு சொல்லுவாங்க இங்கே. இன்னொன்று காமிக்கணுன்னா, இது வந்து போமோகிரானட் செடிங்க. இதை பாருங்க, இப்போ பூ விட்டுருக்கு. இன்னும் நிறைய இருக்குது இந்த இடத்துல. நான் வேறு ஏதோ விஷயத்துக்கு வந்தேன். இப்போது இதெல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லாயிருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ டெய்லி போஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வாங்க உங்களுக்கு சொல்லி முடியத்துள்ளே இது பார்த்தீங்களா, இதான் தெரியுதுங்களா, லெமன் ட்ரீ பார்த்தீங்க. இன்னும் பழுக்கிற ஸ்டேஜ் வந்தால் அறுத்துட்டு போயிடுவோம். இன்னொரு வாட்டி கண்டிப்பாக இந்த இடத்துல லாக் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், இன்னொரு வாட்டி இந்த இடத்துக்கு வரணுமா வேணாமான்னுட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லாக் முடிச்சிக்கலான்னு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள், இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் வேணும். நம்ம சேனலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக க்ரோத் பண்ணோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அத்திப்பாளத்துக்கு ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்டோம். வாங்க இப்போ அறுத்துருவோம், ஃபுல்லாக அறுத்துருவோம். வாங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் பழுத்து இருக்குங்க. இதாங்க, இது கொஞ்சம் பழுத்து இருக்கு லைட்டாக. இது ஒன்றும் பழுக்கணுமா சத்தியனா? இது உள்ள கத்தை சாப்பிடணுமா? இதில் அறுத்து வச்சுக்கணும் பழுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு இதுவாக இருக்குது. இந்த பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்காமே அறுத்துனுங்கிறேன். இங்கே இருக்க பாருங்க, பழுத்துது இருக்கு. எது அறக்கிறது எது விட்றதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, இலையெல்லாம் கூட கொஞ்சம் பெருசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் ஆனால் குட்டிஸாக இருக்கும்னு நினச்சேன். இலை எல்லாமே பெருசாக தான் இருக்குது. இது எப்படி இப்போ மறைச்சி எடுத்துகிட்டு போக போகிறோன்னு தெரியல. இந்த பாருங்க, பழுத்து இருக்கு. இது என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படியே சாப்பிடணுமா இல்லை ஜூஸ் போட்டு குடிக்கணுமா? நான் இங்கே ஒரு அத்திப்பழமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். இது காஞ்சி போயிருக்கா என்னன்னு தெரியல. பாருங்க எப்படி இருக்குது. ஃபுல்லாக நேச்சராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடமே ஃபுல்லாக அடுத்த வட்டி வந்தால் ஒன்று கொஞ்சம் பழுத்து இருக்கும். அதை அப்படியே அறுத்துட்டு போடுவோம் வீட்டுக்கு. பாருங்கள், கிளி கச்சிட்டு இருக்கு. கீழே ஒருத்தர் தலைவர் இருக்கார், ஏறி போயிட்டு சாப்பிடுங்க அந்த பழத்தை. பாருங்க, கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மன்னிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் என்னால் முடியும். அதுக்கப்புறம் போக போக வேறு கேமரா மாற்றிடுவோம். வாங்க போவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், vlogs முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அறுத்து வச்சுருக்கோம். அது கொஞ்சம் காயாக இருக்குது, இது கொஞ்சம் பழுத்து இருக்குது. காட்டு நெல்லிக்காய், அங்கே வந்து இந்த நெல்லிக்காய் இருக்குது, சாத நெல்லிக்காய் இருக்குது. அது அப்படியே அறுத்துட்டு போயிடுவோம். வாங்க. சரி, பாய் பாய் சொல்லுங்கள். இந்த இடத்துக்கு நெக்ஸ்ட் டைம் வருவோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், ஓனர்கிட்ட சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தோன்னு. ஆனால் அது உண்மை இல்லை. இதெல்லாம் நாங்கள் திருடி தான் எடுத்துகிட்டு வந்தோம். நீங்கள் யார்கிட்ட சொல்லாதீங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டாங்க யார்கிட்ட திருடிட்டு வந்தான்ட்டு. அப்புறம் எங்களை போலீஸ் கேஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. இதை பாருங்கள், இது இவ்வளோண்டு அறுத்துட்டோம். இப்போ இது எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல. ஒரு பை கூட கொண்டு வரல. நாங்கள் வேறு வேலைக்கான்ட்டு வந்தோம். இப்போ பார்த்தா இவ்வளோ அறுத்துட்டோம். பாருங்கள், இவ்வளோண்டு எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல. சீக்கிரமாக வீட்டுக்கு போய்ட்டோம். யாராச்சும் வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய்ட்டு தான் எங்களுக்கும் நல்லது. வாங்க கிளம்புவோம்.